இந்த தோல்வியை பார்த்து யாரும் சோர்ந்து போகாதீங்க. கலைஞர் சந்திக்காத சவால்களா? வீழ்வது போல் வீழ்ந்து பந்து போல் எழும் இயக்கம் இது. உதயசூரியன் மீண்டும் உதிக்கும். மச்சான், இந்த தோல்விங்கிறது திமுகவுக்கு நிரந்தரம் இல்லை. ஏன்னா கலைஞர் என்ன தெரியுமா பண்ணுவார்? கலைஞர் மிகவும் ஏழை எளிய குடும்பத்தில் பிறந்தவர். தன்னுடைய 10வது படிப்பு கூட தன்னால் முடிக்க முடியல. அப்போ 10வதுல அந்த காலத்தில் எஸ்எல்சி, அதுக்கு அப்போ அடுத்தது 11ங்கிறது பியூசி. அந்த எஸ்எல்சி கூட டிஸ்கனெக்ட் அவர் யாராவது கலைஞர். ஆனால் அப்போ ஏற்பட்ட கலைஞர் சிலப்பதிகாரம், ஏன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழ், அதாவது 1947க்கு முன்னாடி ரிசர்ச்ல எழுதின தமிழை நம்மளால் படிக்க முடியல. இப்போ இருக்கிற தமிழ் தான் நமக்கு தெரியுது. ஆனால் 3000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின தமிழை அவர் அதை தனியாக அந்த வரிகள் எடுத்து அதற்கு அர்த்தத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவர் கலைஞர். எது? சிலப்பதிகாரம் 3000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறத இது செயல் அது. ஏன்னா அதை நம்ம படிக்கவே முடியாது. 1947 முன்னாடி வந்த தமிழை நம்மளால் படிக்க முடியல. இடையில சென்ட்ரலில் 83 84 வந்த தமிழ் மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம் படிக்கிறோம்ல, அந்த தமிழ் மட்டும் தான் நமக்கு தெரியும். ஏன்னா அப்பேற்பட்ட அறிவாளி கலைஞர். அப்பயே அதே மாதிரி எம்ஜிஆர் ஆட்சி வந்தோன்னா 3 தடவை எலெக்ஷன். ஒரு தடவை எம்ஜிஆர் ஆட்சி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ 10 வருஷம், அந்த 10 வருஷம் ஆட்சியிலே இல்லாதப்ப நம்ம திமுகவை உயிர்ப்புடன் வச்சுருந்தார். ஏன்னா நம்ம திமுக கட்சியை தொண்டர்கள் முதற்கொண்டு, ஏன்னா தலைவர்கள் முதற்கொண்டு எல்லாத்தையுமே உயிர்ப்போடு வச்சுருந்து பந்து அடித்தா கீழே போகும், திருப்பி மேலே ஏஞ்சி வரும்ல, அந்த மாதிரி 10 வருஷத்தில் எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னாடி திரும்பி ஏஞ்சி வரார். திருப்பி பழைய திமுகவை கொண்டு வராரு. ஆச்சா, அதே மாதிரி அவர் பார்க்காத துயரம் இல்லை, அவர் பார்க்காத சிகரம் இல்லை. அவர் பார்க்காத துயரம்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னாக்கா, அக்கா கனிமொழி அக்கா இருக்காங்கல்ல, கனிமொழி அக்கா தீகார் ஜெயிலில் அவர் பார்க்கும்போது எவ்வளோ அழுதாருன்னு சொல்லிட்டு நான் பத்திரிகையில் நான் படிச்சிருக்கிறேன். ஏன்னா அதே மாதிரி இவர் முரசொலி மாறன், அண்ணன் முரசொலி மாறன் அவர்கள் இது இறந்தப்போ அதையும் அவர் பார்த்தார். பெத்த பிள்ளை மாதிரி தன்னுடைய சொந்த மகனாக நினச்சிட்டு இருப்பார். யாரை? ஐயா முரசொலி மாறனை. ஏன்னா அவருடைய மறைவும் அவர் கண்ணால் பார்த்தார். அதே அப்படி துயரங்கள்லாம் அவர் சந்தித்தவர். அதே மாதிரி சிகரம் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னாக்கா, அவர் அதாவது தன்னுடைய கோபாலபுரம் வாசலில், ஏன்னா இந்திய பிரதமர் முதற்கொண்டு ஜனாதிபதி வரை, ஏன்னா அவருடைய வாசலில் நின்னவங்க தான் ஜாஸ்தி. ஏன்னா இது எல்லாத்துக்குமே தெரியும். பிரதமர் முதற்கொண்டு ஜனாதிபதி வரை நம்ம கோபாலபுரம் வாசலுக்கு வந்தவர்கள் தான் எல்லாமே. ஆச்சா, அதே மாதிரி அவர் இத்தனை துயரமும் சிகரமும் அவர் பார்த்தவர். ஏன்னா அதனால் என்றைக்குமே இந்த உதயசூரியன் மறைஞ்சிருச்சுன்னு நினைக்க வேண்டாம். உதயசூரியன் மேகங்களால் சூழப்பட்டிருக்குது. அந்த மேகங்கள் விலகிருச்சுனாக்கா உடனே சூரியன் பழைய மாதிரி உதிர்க்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி கலைஞர் என்ன பண்ணுவார்னாக்கா, வயசான காலத்தில் ஒரு தூக்கம் வராதும்பாங்க. அப்படி தூக்கம் வரல அப்படின்னாக்கா என்ன பண்ணுவார் தெரியுமா? உடனே ஆற்காடு வீரசாமி இருக்கார் பாரு, அவரை கூப்பிட்டு, என்னையா இன்னும் இது அந்த பத்திரிக்கை வரலையா, இந்த பத்திரிக்கை வரலையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்பாரு. கேட்கும்போது, ஏன்னா பத்திரிக்கை பாரு உன்னை பற்றி சொல்லியிருக்காங்க பாரு, என்னை பற்றி அந்த மாதிரி மைனஸ் பாயிண்ட்லாம் ஃபஸ்ட்டு கேட்பார். எது ஆகாத எது டைவர்ஷன் பண்ணுறாங்க, எது தன்னை பற்றி திட்டுறாங்க அப்படிங்கிறத பற்றி முதல்ல தெரிஞ்சுக்குவார். அதனால் உதயசூரியன் மறைஞ்சிச்சின்னு யாரும் நினைக்க வேணாம். அந்த மேலே இருக்கிற மேகங்கள் நழுவிச்சுனாக்கா உதயசூரியன் மீண்டும் பயங்கரமாக உதிர்க்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதனால் நீங்கள் இந்த திமுக தோற்று அவர் பார்க்காத சிகரம் உயரம் எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம மீண்டு வருவோம். அது நம்மளுடைய தொண்டர்கள் நினச்சி பாருங்கள். கண்டிப்பாக இதை விட பன்மடங்கு நம்ம மீண்டு வரலனாக்கா என் பேரை மாற்றி வச்சுருக்கேன்.